ஈரானுக்கு எதிரான போரில் இஸ்ரேலுடன் பிரதமர் மோடி காட்டிய நிலைப்பாட்டிற்கும் உண்மைக்காக நின்றதற்கும் இந்திய மக்களின் மகத்தான நட்புக்கும் அவருக்கும் தொலைபேசியில் நன்றி தெரிவித்தேன் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தெரிவித்தார். ஈரானின் இறையாண்மையை பாதுகாக்க துணை நிற்போம். அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என சீன வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ஈரான் போரை நாங்கள் தொடங்கவில்லை, ஆனால் போரை அதிபர் டிரம்ப் முடித்து வைப்பார் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. போர் பதற்றம் காரணமாக வளைகுடா நாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு விமான சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. விமான சேவைகள் மீண்டும் தொடர ஆலோசனை நடப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் சூழலால் அங்குள்ள தமிழர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அலுவலகம் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் அறிவித்துள்ளது. நெத்தன்யாகு உயிருடன் இருக்கிறாரா என தெரியவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. ஈரானில் அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் இதுவரை 555 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக ஈரானிய ரெட் கிரிசன்ட் சொசைட்டி தெரிவித்துள்ளது. பிரதமர் மோடி பஹ்ரைன் மன்னர் ஹமத் மற்றும் சவுதி அரேபிய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் ஆகியோருடன் தொலைபேசியில் பேசினார். இரு நாடுகள் மீதும் நடக்கும் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்ததோடு இந்தியர்களின் பாதுகாப்பு குறித்தும் உரையாடினார். ஓமன் மஸ்கட் நகர கடலோரத்தில் மார்ஷல் தீவுகளின் கொடியுடன் சென்ற எண்ணெய் கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல் நடந்தது என ஓமன் அரசு தெரிவித்துள்ளது. இதில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்தார். சவுதியில் உள்ள தமிழக அரசின் தலைமை ஹாஜியை அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாடு வாழ் நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மெக்காவில் தலைமை ஹாஜி பாதுகாப்பான இடத்தில் இருப்பதாக கூறியுள்ளது. ஈரானில் அமெரிக்கா இஸ்ரேல் குண்டுகளை வீசும் பகுதியில் 1100 இந்திய மாணவர்கள் சிக்கித் தவிக்கின்றனர். 3000க்கும் மேற்பட்ட இந்திய மாணவர்கள் ஈரானில் இருப்பதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. குவைத் வான்வெளியில் பறந்த அமெரிக்க போர் விமானங்கள் மீது ஈரான் அடுத்தடுத்து தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் பல போர் விமானங்கள் விழுந்து நொறுங்கின. லெபனான் மீதான இஸ்ரேலின் மிருகத்தனமான தாக்குதல்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மனித உரிமைகளை பற்றி பேசுபவர்கள் இவ்விவகாரத்தில் மௌனமாக இருப்பது வெட்கக்கேடானது என இஸ்ரேலை ஈரான் வெளியுறவு அமைச்சகம் கண்டித்துள்ளது. ஹிட்லரை விட மிக கொடிய குற்றவாளியாக டிரம்ப் உலகிற்கே பேரபாயமாக திகழ்கிறார் என பழநெடுமாறன் தெரிவித்துள்ளார். டிரம்பின் வெறியாட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உலக நாடுகளுக்கு உண்டு என்றார். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் சூழல் காரணமாக தங்களை மீட்குமாறு அழைத்த இந்தியர்களில் தமிழர்கள் 498 பேர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் நடக்கும் மோதல்களை உடனே நிறுத்திவிட்டு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என கனடா பிரதமர் மார்க் கார்னி உடனான சந்திப்பின் போது பிரதமர் மோடி வலியுறுத்தினார். அவர்களுடன் பேச்சு நடத்தி அங்குள்ள இந்தியர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றார். அமெரிக்கா ஈரான் இடையேயான போரை நிறுத்தி மேற்காசியாவில் அமைதியை கொண்டு வருவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று ரஷ்யா வலியுறுத்தியுள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலால் சீனா கவலை கொள்கிறது என அந்நாட்டு வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மாவோ நிங் தெரிவித்துள்ளார். வளைகுடா நாடுகளின் இறையாண்மை, பாதுகாப்பு மற்றும் பிராந்திய ஒருமைப்பாடு மதிக்கப்பட வேண்டும் என்றார். இந்தியா வந்துள்ள கனடா பிரதமர் மார்க் கார்னி பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். அப்போது இருதரப்புக்கும் இடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இரு நாடுகளும் T20 கிரிக்கெட் போல வேகமான முடிவுகள், அச்சமில்லாத ஆட்டம் மற்றும் வெற்றிகரமான பார்ட்னர்ஷிப் மூலம் வருங்காலத்தை வடிவமைக்கும் என கனடா பிரதமர் மார்க் கார்னியுடனான சந்திப்பில் பிரதமர் மோடி பேசினார். முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான சிமெண்ட் குவாரி முறைகேடு வழக்கில் ஏப்ரல் 2ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என விழுப்புரம் கோர்ட் தெரிவித்துள்ளது. பொன்முடி, அவரது மகன் கௌதம சிகாமணி உட்பட 8 பேர் மீதான வழக்கில் தீர்ப்பளிக்கப்படுகிறது. பிரதமர் மோடி தமிழகம் வந்த நேரத்தில் சென்னையில் கூட்டணி கட்சிகளை போராடச் செய்து பிரதமரின் பாதுகாப்பில் களங்கம் ஏற்படுத்த திமுக அரசு திட்டமிட்டதா எனும் சந்தேகம் எழுகிறது என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கண்ணில் தென்படுபவர்களை எல்லாம் கூட்டணியிலும் கட்சியிலும் சேர்க்கும் அளவுக்கு முதல்வர் ஸ்டாலினுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது என பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் கூறியுள்ளார். காங்கிரசுடன் கூட்டணி இல்லாவிட்டால் 2026 சட்டசபை தேர்தலில் திமுக 25 இடங்களில் கூட ஜெயிக்காது. தாவேகாவை கண்டு பயப்படுவதால் போவோர் வருவோர் அனைவரையும் திமுக கூட்டணியில் சேர்க்கிறது என தாவேகா நிர்வாகி நிர்மல்குமார் கூறினார். தாவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை துவங்க காங்கிரஸ் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராகுல் ஹைதராபாத்தில் உள்ள நிலையில் ஆதவ் அர்ஜுனாவும் முகாமிட்டுள்ளார். சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் கடந்த 2020ஆம் ஆண்டு ஜெயராஜ், அவரது மகன் பெனிக்ஸ் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் மார்ச் 23ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என மதுரை மாவட்ட கூடுதல் கோர்ட் நீதிபதி முத்துக்குமரன் தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் மலை உச்சிக்கு சென்று பூஜை செய்ய 5 பேர் கொண்ட குழுவை அனுமதிப்பது குறித்து
மார்ச் 4ஆம் தேதி தெரிவிக்க வேண்டும் என ஹைகோர்ட் மதுரை கிளை தெரிவித்துள்ளது. டெல்லி சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். தென் மாவட்டத்தில் நாங்க எல்லாம் இருக்கிறோம், என்டிஏ கூட்டணிக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படாது என நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இல்லை என்று சொல்ல முடியாது என்றார். தஞ்சை மாவட்டம் ஐயாசாமிப்பட்டியில் மார்ச் 4ஆம் தேதி தவிக தலைவர் விஜயின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடக்கிறது. இதற்கான ஏற்பாடுகளை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கீழடி, ஆதிச்சனூர் உள்ளிட்ட 8 இடங்களில் அகழாய்வு பணிக்கு மத்திய அரசு அனுமதி தர வேண்டும். ஒப்புதல் கேட்டு 8 மாதங்கள் கடந்தும் அகழாய்வு பணிக்கு ஒப்புதல் தர ஏன் தயக்கம் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தரிசனத்துக்காக வரிசையில் நின்ற பக்தர்கள் இடையே திடீரென மோதல் வெடித்தது. பக்தர் ஒருவரை மற்றொருவர் பெல்ட்டால் தாக்கினார். அதிகாரிகள் அவர்களை சமாதானப்படுத்தினர். மத்திய அரசு பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதை தாண்டி பெண்கள் தலைமையில் வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்ல நடவடிக்கை எடுப்பது மிகுந்த திருப்தி அளிக்கிறது என ஜனாதிபதி திரௌபதி முர்மு கூறினார். விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்த சங்கீதா மீது தாவேக தொண்டர்கள் சமூக வலைதளங்களில் விமர்சிப்பதை கண்டிக்காமல் விஜய் மௌனம் காப்பது கண்டனத்திற்குரியது என மாதர் சங்கம் தெரிவித்துள்ளது. ரயில்வே தண்டவாளம் பகுதியில் பட்டம் பறக்க விடுபவர்களுக்கு 6 மாதம் சிறை அல்லது ரூபாய் 1000 அபராதம் விதிக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் எச்சரித்துள்ளது. தமிழகம் முழுதும் நடந்த +2 மொழிப்பாடத் தேர்வில் 9919 மாணவ மாணவிகள் தேர்வு எழுத வரவில்லை என தேர்வுகள் கட்டுப்பாட்டு இயக்ககம் தெரிவித்துள்ளது. திருச்சி ஆனந்தவல்லி உடனுரை நாகநாத சுவாமி திருக்கோயில் மாசிமகம் தேரோட்டம் விழாவில் மாசிமகம் தீர்த்தவாரி நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. கோவை காரமடை அரங்கநாதர் கோவிலில் மாசி தேரோட்டம் வெகு விமர்சையாக நடந்தது. திரளான பக்தர்கள் கோவிந்தா கோஷம் எழுப்பி தேரை வடம் பிடித்து இழுத்தனர். லெபனானின் பெரூட்டில் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் ஹஸ்புல்லா அமைப்பின் உளவுத்துறை தளபதி ஹசன் மெக்லிப் பலியாகிவிட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. அபுதாபியில் சிக்கித் தவிக்கும் சுற்றுலா பயணிகளுக்காக இரவு 2 மணி முதல் டெல்லி, மும்பை, கராச்சி, இஸ்லாமாபாத், மாஸ்கோ உள்ளிட்ட 8 நகரங்களுக்கு சிறப்பு விமானங்கள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்க விமானங்கள் குண்டு வீசி தாக்குதல் நடத்துவதற்கு வசதியாக ஸ்பெயின் நாட்டில் உள்ள ரோட்டா மற்றும் மோரோன் விமான தளங்களை பயன்படுத்த அமெரிக்கா கோரிக்கை விடுத்ததற்கு ஸ்பெயின் மறுப்பு தெரிவித்தது. பின்னர் ஜெர்மனியில் தரையிறக்கப்பட்டது. டிரம்பின் அச்சுறுத்தல் காரணமாக பிரான்ஸ் அதன் அணு ஆயுத எண்ணிக்கையை அதிகரிக்கும் என அதிபர் இமானுவேல் மேக்ரான் தெரிவித்துள்ளார். தற்போது பிரான்சிடம் 300க்கும் குறைவான அணு ஆயுதங்கள் மட்டுமே உள்ளது. தேனி ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் பௌர்ணமி பூஜை நடந்தது. அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் செய்யப்பட்டது. சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 1,15,00,000 ரூபாய் மதிப்பிலான 750 கிராம் தங்கத்தை சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சென்னையைச் சேர்ந்த கடத்தல் பயணி கைது செய்யப்பட்டார். IPL தொடரை முன்னிட்டு ஒவ்வொரு அணியும் பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பயிற்சி முகாமில் தோனியும் கலந்து கொண்டு தீவிர பேட்டிங் பயிற்சி மேற்கொண்டு வருகிறார். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே பெரும்பத்து கிராமத்தில் டீக்கடை முன்பு அமர்ந்து இருந்தவர்களை 2 வீலர்களில் வந்த மர்ம கும்பல் சரமாரியாக அரிவாளால் வெட்டியதுடன் பெட்ரோல் குண்டுகளை வீசியது. இதில் 2 பேர் பலியானார்கள். ரஷ்யாவிடமிருந்து மேலும் 5 வான் பாதுகாப்பு கவச வாகனங்களை வாங்க இந்தியா முடிவு செய்துள்ளது. சுதர்ஷன் சக்ரா என பெயரிடப்பட்ட இந்த வான் பாதுகாப்பு கவச வாகனங்கள் எதிரி நாட்டு ஏவுகணை ட்ரோன்களை கண்டறிந்து அழிக்கும் வல்லமை கொண்டவை. திமுக ஆட்சியில் 5 ஆண்டுகள் நிறைவடையும் முன்பே 58 மாதத்தில் 3400 ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. கடந்த அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டுகளில் வெறும் 2536 ரேஷன் கடைகளை திறக்கப்பட்டதாக உணவு அமைச்சர் சக்கரபாணி கூறியுள்ளார். திமுக கூட்டணியில் இணைந்துள்ள தேமுதிகவிற்கு 1 ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் அக்கட்சியின் பொருளாளர் LK சுதீஷ் போட்டியிட வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது கொள்கை சார்ந்த இயற்கையான வலுவான கூட்டணி. ஒவ்வொரு கட்சியும் கூடுதல் தொகுதிகள் கேட்பது வழக்கம்தான். நியாயமான இடங்களுடன் உடன்பாடு எட்டப்படும் என செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு பிரச்சினையை ராகுல், ஸ்டாலின் ஒரே போனில் பேசி பிரச்சினையை முடித்து விடுவார்கள் என அமைச்சர் மகேஷ் தெரிவித்தார். இருவரும் இறுதி முடிவை எடுப்பார்கள் என்றார். NDAவில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்னும் தொடங்கப்படவில்லை என பாஜ மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறினார். தேர்தல் தேதி அறிவித்த பிறகுதான் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கும் என்றார்.
மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி எதற்காக டெல்லி சென்றுள்ளார் என்பது அவருக்கும் அமித்ஷாவிற்கும் மட்டுமே தெரியும். அந்த விவரம் எனக்கு தெரியாது என நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையேயான மோதலால் இந்தியாவில் வன்முறை வெடிக்க வாய்ப்புள்ளதாக மாநில அரசுகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது. வன்முறையை தூண்டும் வகையில் பேசும் ஈரான் ஆதரவு தீவிர மத பேச்சாளர்களை அடையாளம் கண்டு அவர்களை கண்காணிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. இந்தியாவிடம் ஏற்கனவே 10 நாட்களுக்கு தேவையான பெட்ரோல், டீசல், எரிவாயு இருப்பு உள்ளது. தற்போதைக்கு பெட்ரோல், டீசல், எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படாது என்று மத்திய அரசு அதிகாரிகள் கூறியுள்ளனர். சென்னையில் அதிநவீன உட்கட்டமைப்புடன் கட்டப்பட்ட நிதிநுட்ப கோபுரத்தை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் நிதிநுட்ப நகரத்தில் 249 கோடி ரூபாய் செலவில் கோபுரம் கட்டப்பட்டுள்ளது. தமிழகம் நம்பர் 1 மாநிலம் என மத்திய பாஜக அரசே கூறியுள்ளது. டபுள் இன்ஜின் என கூறும் டப்பா இன்ஜின் மாநிலங்களில் இப்படி ஒரு வளர்ச்சியை காட்ட முடியுமா என முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். திமுக விசிக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன், புதுச்சேரியில் ஒரு பொது 2 தனி தொகுதிகள் என 3 தொகுதிகள் வேண்டும் என கேட்டுள்ளோம் என்றார். திமுகவிடம் ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கவில்லை என திருமாவளவன் கூறினார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் நாதக வேட்பாளர்கள் வரும் 7ஆம் தேதி ஒரே மேடையில் 28 வேட்பாளர்களை சீமான் அறிவிக்க உள்ளார். திமுக ஆட்சிக்கு ஆதரவான அலை வீசுகிறது. எல்லோருக்குமான வளர்ச்சியை அரசு செய்து காட்டியிருக்கிறது என்கிறார் முதல்வர் ஸ்டாலின். தமிழகம் அனைத்து துறைகளிலும் ஆல்ரவுண்டராக வளர்ந்துள்ளோம் என்றார். தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு பெண்மணியை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட முதல் தலைவர் எங்கள் தலைவர்தான். நினைத்து பார்க்கும்போது பெருமையாக இருக்கிறது என தவிக நிர்வாகி நாஞ்சல் சம்பத் கூறியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றார். பியூஷ் கோயலுடன் நடந்த 2 கட்ட பேச்சுவார்த்தையில் தொகுதி பங்கீடு தொடர்பான முடிவு எடுக்கப்படாத நிலையில் அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து இபிஎஸ் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. முருகனை வைத்து மதவாத அரசியல் செய்வதை தமிழக மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள், பாஜகவையும் ஏற்க மாட்டார்கள் என விசிக தலைவர் திருமாவளவன் சாடியுள்ளார். தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி 210 இடங்களில் வென்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என மதுரையில் பழனிசாமி நம்பிக்கையுடன் பேசிய நிலையில் என்டிஏ கூட்டணி ஆட்சியே அமையும் என பிரதமர் மோடி திட்டவட்டமாக கூறியதால் குழப்பம் தொடர்கிறது. இந்தியாவை காக்க திராவிடம் எனும் கவசம் தேவை என மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமலஹாசன் கருத்து தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணி ஒரு சித்தாந்த கூட்டணி என்றும் சொன்னார். பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா காய்ச்சல் பாதிப்பு காரணமாக சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளார். ஈரான் தலைவர் கமேனி கொல்லப்பட்டதை கண்டித்தும் படுகொலைக்கு காரணமான அமெரிக்காவை கண்டித்தும் தேனியில் மெழுகுவர்த்தி ஏந்தி எஸ்டிபிஐ கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மத்திய கிழக்கில் நிலவி வரும் பதட்டமான போர் சூழல் காரணமாக இந்தியாவிலிருந்து ஈரான், ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட பல வளைகுடா நாடுகளுக்கு ரூபாய் 6000 கோடி மதிப்பிலான அரிசி ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பாஸ்மதி ஏற்றுமதி பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உங்கள் முதல்வர் சொன்னபடியே மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கரெக்டா போகுது. ஆனால் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு 1500 தருவதாக சொல்லி 2 வருடங்கள் ஆகியும் இதுவரை ஒரு பைசா கூட தரவில்லை என ஆந்திர முன்னாள் அமைச்சர் ரோஜா கூறியுள்ளார். இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக இந்திய பங்குச்சந்தைகள் சென்செக்ஸ் மற்றும் நிப்டி கடும் வீழ்ச்சியடைந்தது. இதனால் முதலீட்டாளர்களுக்கு சில மணி நேரத்திலேயே ரூபாய் 9 லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் போர் தொடரும் நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பிரதமர் மோடி பொதுமக்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை தரவும் விரைவில் போரை நிறுத்தவும் வலியுறுத்தினார். ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி மற்றும் அவரது குடும்பத்தினர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து இந்தியா முழுவதும் முஸ்லிம்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு வந்த முதல் பிரதமர் என்ற பெருமையை பிரதமர் மோடி பெற்றுள்ளார். நேரடியாக மூலஸ்தானம் சென்ற அவர் 15 நிமிடங்கள் பக்தி பரவசத்துடன் குன்றத்து குமரனை வழிபட்டார். மேற்காசியாவில் போர் பதற்றம் தீவிரமாக உள்ள நிலையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழுவின் அவசர ஆலோசனைக் கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் நடந்தது. அந்நாடுகளில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்பு கள நிலவரம் குறித்து விவாதிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் நடைபெற்ற தீர்த்தவாரி உற்சவத்தில் பக்தர்கள் புனித நீராடி அம்மனை வழிபட்டனர். தீர்த்தவாரிகள் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். சந்திர கிரகணத்தையொட்டி திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நாளை அதிகாலை 5 மணி முதல் மதியம் 12 மணி வரை மட்டுமே பக்தர்கள் சாமி தரிசனம் செய்யலாம். அதன் பிறகு இரவு 8 மணி வரை நடை அடைக்கப்படும் என கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது.
காரைக்கால் மண்டபத்தூர் கடற்கரையில் மாசி மகத்தை முன்னிட்டு விநாயகர், முருகன், சிவன், பெருமாள் உள்ளிட்ட 17 சுவாமிகள் தீர்த்தவாரி நிகழ்ச்சி விமரிசையாக நடந்தது. விருதாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோவில் மாசிமக 10ஆம் நாள் திருவிழாவை முன்னிட்டு மணிமுத்தாற்றில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். கும்பகோணம் மகாமக குளத்தின் 4 கரைகளிலும் 12 சிவாலயங்களில் இருந்து உற்சவர்கள் பஞ்சமூர்த்திகளுடன் எழுந்தருள அஸ்திர தேவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையுடன் மாசிமக தீர்த்தவாரி சிறப்பாக நடைபெற்றது. திருப்பதி ஏழுமலையான் கோயில் நாளை சந்திர கிரகணத்தை முன்னிட்டு காலை 9 மணியிலிருந்து இரவு 7:30 மணி வரை சுமார் 10.5 மணி நேரம் நடை அடைக்கப்பட்டு மீண்டும் திறக்கப்படும் என தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மாசி திருவிழா தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் வடம் பிடித்து தேர் இழுத்தனர். தேனி உத்தமபாளையத்தில் உள்ள பழமை வாய்ந்த திருக்காலத்தீஸ்வரர் உடனுரை ஞானாம்பிகை கோவில் மாசி திரு தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. நமசிவாய நாமம் முழங்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து மெய் சிலிர்த்தனர். சென்னை விமான நிலையத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட 3 மோப்பநாய்கள் ஓய்வு பெற்றது. இதையடுத்து 3 மோப்பநாய்கள் புதிதாக சேர்க்கப்பட்டன. மாசி மகத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு நாளை ஒரு நாள் விடுமுறை விடப்படுவதாக காவல்துறை அறிவித்துள்ளது. கோவில்பட்டி பாண்டவர் மங்கலத்தில் மணிகண்டன் என்பவருக்கு சொந்தமான தீக்குச்சி குடோனில் தீப்பிடித்தது. இதில் கார்த்திக் என்ற இளைஞர் உயிரிழந்தார். 2 தொழிலாளர்கள் காயமடைந்தனர். பிப்ரவரி மாதத்தில் 96.40 லட்சம் பயணிகள் சென்னை மெட்ரோ ரயில்களில் பயணம் செய்துள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற போதிய முன்னேற்பாடு செய்யாதது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் பொது மன்னிப்பு கோருவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மதுரை கலெக்டர் பிரவீன்குமார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நீதிமன்ற உத்தரவுக்கு வேண்டும் என்று கீழ்ப்படியாமல் இருக்க நினைக்கவில்லை என கூறப்பட்டது. தமிழகத்தில் சின்னம்மை பாதிப்பு உள்ள குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம், முழுமையாக குணமடைந்த பிறகே அனுப்ப வேண்டும் என தமிழக அரசின் பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தமிழகம் முழுவதும் இன்று தொடங்கிய பிளஸ் 2 பொதுத் தேர்வை தென்காசி மாவட்டத்தில் 16,773 மாணவர்கள் எழுதினர். இந்நிலையில் அம்மாவட்ட கலெக்டர் கமல் கிஷோர் தேர்வு மையங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னை தேனாம்பேட்டையில் ரூபாய் 1,261 கோடி மதிப்பிலான 5,367 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை திறந்து வைத்த முதல்வர் ஸ்டாலின் 1984 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு அடிக்கல் நாட்டினார். புதுச்சேரிக்கு நேற்று பிரதமர் மோடி வருகையின் போது அதிகப்படியான கூட்டம் வந்தும் சரியான திட்டமிடலுடன் காவல்துறை சிறப்பாக பணியாற்றியதாக அமைச்சர் நமச்சிவாயம் பாராட்டினார். தமிழகம் முழுவதும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு அமைச்சர் மகேஷ் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் 115 குறைந்து ரூபாய் 15,660க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சவரனுக்கு ரூபாய் 920 குறைந்து ஒரு சவரன் ரூபாய் 1,25,280க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் 315 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்து 3,15,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பகுதியில் பிடிபட்ட 2.5 டன் ஹான்ஸ், குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பள்ளம் தோண்டி அழிக்கப்பட்டது. தமிழகத்தில் இன்று முதல் வரும் 26ஆம் தேதி வரை பிளஸ் 2 பொதுத் தேர்வு நடைபெற உள்ளது. 8,27,000 மாணவ மாணவியர்கள் இத்தேர்வை எழுதுகின்றனர். தமிழகத்தில் வரும் மே மாதம் வரை கோடைக்கால வெப்பத்தின் தாக்கம் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும். வட மாவட்டங்கள் மற்றும் கடலோர பகுதிகளில் வெப்ப அலை வீசக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. போர் பதற்றத்தால் 3வது நாளாக இன்றும் சென்னை ஏர்போர்ட்டில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. 36 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. கடலூர் மாவட்ட காவல்துறை சார்பில் பல்வேறு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 5.3 டன் போதைப் பொருட்கள் இன்று நீதிமன்ற உத்தரவின்படி தீ வைத்து அழிக்கப்பட்டன. கர்நாடகாவில் 8 டன் எடையுள்ள 195 செம்மரக்கட்டைகளை அதிரடிப்படை போலீசார் பறிமுதல் செய்தனர். கடத்தல்காரர்கள் 8 பேரை கைது செய்து விசாரிக்கின்றனர். ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவுடன் கைகோர்க்க தயாராக உள்ளதாக தெரிவித்து பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகள் கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளது. துபாயில் ஹோட்டல்களில் தங்கியுள்ள சுற்றுலா பயணிகளை ஹோட்டல் நிர்வாகிகள் வெளியேற்றக்கூடாது என அந்நாட்டு அரசு உத்தரவிட்டது. சுற்றுலா பயணிகளுக்கான அறை வாடகையை துபாய் அரசே செலுத்தும் என கூறியுள்ளது.
ஓமன் அரசு மூலம் மீண்டும் பேச்சுவார்த்தைகளை தொடங்க ஈரான் முயற்சிப்பதாக வெளியான தகவலை மறுத்த ஈரான் அமெரிக்காவுடன் இனி பேச்சு இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் இதுவரை 31 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் 149 பேர் படுகாயமடைந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க தூதரகம் மீதான தாக்குதல் காரணமாக பாகிஸ்தானில் விசா சேவைகளை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. ஈரானில் உள்ள தொடக்கப்பள்ளி மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பலியான குழந்தைகளின் எண்ணிக்கை 180ஆக அதிகரித்துள்ளது. இஸ்ரேல் ஏவிய ஏவுகணை பள்ளி மீது விழுந்து வெடித்ததில் இந்த சம்பவம் நிகழ்ந்தது. ஈரானின் தாக்குதல்களை கண்டித்து தெஹ்ரானில் உள்ள தூதரகத்தை மூடுவதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அந்நாட்டில் உள்ள தூதர்கள் மற்றும் ஊழியர்களை திரும்பப் பெறுவதாகவும் UAE அரசு தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அமெரிக்காவின் தாட் ஏவுகணை எதிர்ப்பு ரேடார் அமைப்பை துல்லியமாக தாக்கி அழித்துவிட்டதாக ஈரான் ராணுவம் அறிவித்துள்ளது. இஸ்ரேலும் ஈரானும் மாறி மாறி வான் தாக்குதலை தொடர்வதால் மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றம் தொடர்கிறது. இந்நிலையில் ஈரான் மீதான தாக்குதல் 4 வாரங்களுக்கு நீடிக்கலாம் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பதிலடியாக UAE மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதால் துபாய், அபுதாபி பங்குச்சந்தைகள் இன்றும் நாளையும் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சஞ்சு சாம்சன் ஒரு சிறந்த வீரர். தொடர்ந்து இந்தியாவுக்காக ஒயிட் பால் கிரிக்கெட்டில் விளையாட வேண்டும். அவர் மைதானத்தில் நுழைந்தால் எதிரணியை காயப்படுத்துவார் என முன்னாள் கிரிக்கெட் வீரர் கங்குலி தெரிவித்துள்ளார். உலக கோப்பை கிரிக்கெட் தொடரில் மோசமான ஆட்டம் காரணமாக சூப்பர் 8 சுற்றோடு வெளியேறிய பாகிஸ்தான் அணி வீரர்களுக்கு அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் அபராதம் விதித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஈரான் இஸ்ரேல் போரில் யார் வெற்றி பெறுவார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் மனிதாபிமானம் வெற்றி பெற வேண்டும் என்று நடிகர் மம்புட்டி தெரிவித்தார். அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து ஈரானை தாக்குகிறது. பதிலுக்கு ஈரானும் தாக்குதல் நடத்துகிறது. குறிப்பாக துபாய் போன்ற வளைகுடா நாடுகளையும் தாக்குகிறது. துபாயில் நிறைய இந்தியர்கள் பணியில் உள்ளனர். அவர்களது நிலை கவலை அளிக்கிறது. கார் ரேசிங்கிற்காக நடிகர் அஜித் துபாயில் உள்ளார். அவர் குறித்து ரசிகர்கள் பலர் கேள்வி எழுப்பினர். அதற்கு அவரது மேலாளர் அஜித் பாதுகாப்பாகவும் நலமாகவும் இருக்கிறார் என தெரிவித்துள்ளார். விஜய் ரங்கநாதன் இயக்கத்தில் நிவேதிதா சதீஷ் சிபி நடித்துள்ள படம் ஓ பட்டர்ஃபிளை. நிவேதிதா கூறுகையில், நான் சினிமாவிற்கு வந்த 10 ஆண்டுகளில் 10 படங்களில் தான் நடித்திருக்கிறேன். கேப்டன் மில்லர் படத்திற்கு பின் உடல் மன ரீதியாக பின்னடைவை சந்தித்தேன். சினிமாவை விட்டு விலகி வேறு ஏதாவது செய்யலாமா என்று யோசித்தேன். ஆபரேஷன் நடந்து மருத்துவமனையில் இருந்தேன். அப்போதுதான் இந்த பட வாய்ப்பு வந்தது. ஒவ்வொருவரும் கடந்து போகும் உணர்வுகளை பேசுகிற படமாக இது இருக்கும் என்றார். பொதுத் தேர்வு, கிரிக்கெட் போன்றவற்றால் தியேட்டர்களுக்கு மக்கள் வருகை குறைந்த போதிலும் பட வெளியீடுகள் குறைந்த பாடில்லை. இந்த வாரம் மார்ச் 6இல் 99/66, காதல், ரீசெட், ரிப்பீட், முஸ்தபா முஸ்தபா, மூரி, ஓ பட்டர்ஃபிளை, செல்லமடா நீ எனக்கு, வடம், வசூல் மன்னன், யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன் ஆகிய 9 படங்கள் ரிலீஸ் ஆகின்றன. வெங்கி அட்லூரி இயக்கத்தில் சூர்யா, ரவீனா டாண்டன், மமிதா பைஜு நடிப்பில் உருவாகி வரும் சூர்யா 46வது படத்திற்கு விஸ்வநாதன் சன்ஸ் என பெயரிட்டு முதல் பார்வையை வெளியிட்டுள்ளனர். தோளில் பேபி பேக்கில் ஒரு குழந்தையுடன் சூர்யா இருக்கிறார். 2023இல் கவின் நடிப்பில் வெளியான டாடா பட போஸ்டரை தழுவி இதை வெளியிட்டுள்ளனர். மலையாளத்தில் வரவேற்பை பெற்ற மஞ்சுமல் பாய்ஸ் படம் மூலம் கவனம் ஈர்த்தவர் இயக்குநர் சிதம்பரம். இவர் மீது கேரளாவின் எர்ணாகுளத்தில் பெண் ஒருவர் போலீசில் பாலியல் புகார் அளித்துள்ளார். 2022இல் தனது அடுக்குமாடி குடியிருப்பில் அத்துமீறி நுழைந்து தகாத முறையில் சிதம்பரம் நடந்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர்.